Chitra, Social Talk. ஒரு சபரிமலை என்சைக்ளோபீடியா மாதிரி அங்கே என்னென்ன சன்னிதானம் இருக்குன்னு சொல்லியாச்சு. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. ஒன்று 2 பாட்டு இதே மாதிரி இருக்கணும். இதை விட அது நல்லா இருக்கும், அதோட ஏன்னா அப்போ காம்படிஷன் மாதிரி சார். ஒரு டீம் சொல்லி வச்சுருக்காரா அப்படின்னா சரி இப்படி பண்ணுவோம் வேண்டும் அப்படின்னு அவர் பண்ணுவார். உடனே அடுத்தது இவர் வந்து பன்னிரு விழி அழகை முருகா பார்த்தால் பசி வருமா அப்படின்னு இவர் பாடுவார். உடனே அவரு பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும் அப்படி வருவாங்க. சபாஷ், சரியான போட்டி தான். அதுவும் கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா சூப்பர் ஹிட்டு. உடனே அந்த பக்கம் அவரு மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கண் கற்பகவல்லி இப்படி போயிட்டு இருக்கு. இது நடுவில் ஜெயிக்கணும், இது நடுவில் ஐயப்பன் ஜெயிக்கணும். ஒன்றும் என்ன ஜெயிக்கிறதுக்கு ஐயப்பன் யாருக்குமே தெரியாது. அதுதான் இப்போ முருகன் எல்லாருக்கும் தெரியும், கற்பகவல்லி எல்லாருக்கும் தெரியும், அம்பாளை எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது நடுவில் இது பூந்து ஜெயிக்கணும்னா இதுக்கு 2 பாட்டு இன்னும் கலக்கலாக இருக்கும். புது முகத்தை அறிமுகம் பண்ணுறீங்க. ஆமாம், புது தெய்வத்தை அறிமுகம் பண்ணலாம். சரி என்னடா பண்ணலாம்? சரி இப்போது என்ன பண்ணலான்னா அப்போ ஒன்று பண்ண அந்த ஐயப்பன் நம்ம எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் இந்த பாட்டு வைக்கிறாங்க. சூப்பர். ஒன்றும் ஒரே ஒரு பாட்டு. இது எப்படி இருக்கணும்னா கலாட்டாவாக இருக்கணும். அப்போ சொல்கிறாரு ஒரு அடித்தடியா அப்படி இருக்கணும். இன்றைக்கி ஐயப்பன் பாட்டுனாலே அடித்தடின்னு பண்ணிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி மெலடிக்கு தான் சார் முதலிடம். அது மாதிரி நிறைய பாட்டு வீரமணிச்சித்தவ பண்ணார் மெலடியாக. இவர் பண்ணார். சரி அப்போது காமனாக சபரிமலையில் சரணம் சொல்கிறது காமன் இல்லை அப்படி முடித்தாங்க. ஸோ 4 பாட்டு ஃபில்லப் ஆயிடுச்சு, ரிலீஸ் பண்ணுறோம். இது என்றைக்கு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா சார் 1969. எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிற பாட்டு அது. ஏன்னா அந்த நாள் ஞாபகம். ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திர தினம். 16ஆம் தேதி இன்றைக்கி ரெக்கார்டிங் ஆச்சு இந்த பாட்டு. 1969 ஆகஸ்ட் 16 இந்த பாட்டு ரெக்கார்டிங் ஆகுது. எவ்வளோ வருஷம் ஆச்சு சார் இன்றைக்கி இந்த பாட்டு எங்கே போய் பாடினாலும் ஃப்ரெஷ்ஷாக. நான் எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் சார் பள்ளிக்கட்டு உண்டு இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. இது வந்து புரட்டி போட்டு சார் இது ஃபீல்டில் மட்டும் புரட்டி போடல, வீரமணி சித்தப்பாவோட லைஃபையும் அப்படியே புரட்டி போட்டு சார். அப்போது எம்எஸ்வி சார் சூப்பர் வீரமணி. அப்போது இன்னுமே நீ ஐயப்பன் பிஸி ஆகிடுவ அப்படின்னு போது தான் ஐயப்பன் கச்சேரி வர ஆரம்பிச்சது அவருக்கு. ஏன்னா அப்போ தான் ஐயப்பன் இந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் சபரிமலைக்கு எப்படி போனாங்க. அது அப்போ செல்ஃபோனும் கிடையாது, ஃபோனும் கிடையாது. வீரமணி சித்தப்பாக்கப்போ வீரமணி சித்தப்பாக்கு ஒரு மளிகை கடையில் தான் ஃபோன் இருந்தது மயிலாப்பூரில். அந்த ஆள் கூப்பிடுவோம். அவங்க அந்த கடைக்காரன்ட்டு அவங்க கடைக்கு வர ஃபோனை விட வீரமணி சித்தப்பாக்கு வர ஃபோன் தான் ஜாஸ்தியாக இருந்தது. சாமி நாங்கள் எப்படி மலைக்கு போகணும், எப்படி மாலை போடணும், அப்படி போடணும், இப்படி போடணும் அப்படின்னும் போது. ஆனால் இதில் என்ன சூப்பர்னா அது வரைக்கும் ஒரு மலைக்கு போனதே இல்லை வீரமணி சித்தப்பா. அப்போது ஒரு பெரிய சேஞ்ச் 1970 ஐஐடியில் கச்சேரி. ஐஐடி கேம்பஸில் ஐயப்பன் பூஜை பெரிய கிராண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மலையாளிஸ், அவங்களுக்கு அவங்களோட நேட்டிவிட்டி கடவுள் இது. அதனால் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் ஒரு பெரிய பூஜை பண்ணுவோம். இன்றைக்கி இந்த வாட்டி பள்ளிக்கட்டு வந்திருக்கு, வீரமணி கச்சேரி போடலாம் அப்படின்னு சொல்லி வீரமணி சித்தப்பா முதல்ல ஐஐடியில் பாடுறாரு. பாடிட்டு இருக்காரு, பள்ளிக்கட்டு பாடுறாரு. அதான் அந்த ட்ரம்ப் கார்டு சாங் மாதிரி. அது இந்த ரம்மி கார்டை தான் கச்சேரியில். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம், இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். ஆயின்னு ஒரு சத்தம். என்னடா எங்கேருந்து ஒரு சத்தம் வருது? அப்போ நான் சின்ன பையன். ஓகே ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். ஆய் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒருத்தருக்கு ஆவேசம் வருது சார். ஆவேசம் வந்து படன்னு ஓடி வந்து வீரமணி சித்தப்பா மைக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. பலார்னு ஒரே அறை சார். ஓங்கி ஒரு அறை. அந்த அறை இது வரைக்கும் இன்னுமே என் வீட்டு அடி இல்லை, உன் வீட்டு அடி இல்லை, அந்த மாதிரி ஒரு பலார்னு ஒரு அறை சார். வீரமணி சித்தப்பா ஸ்டேஜிலேருந்து தள்ளி கேட்டு விடுறாரு. நாங்கள்லாம் இறங்கி ஓடுறோம். அதுக்குள்ளேயும் பார்ட்டிக்காரன் வந்து அவனை அடிக்க போகிறான். வீரமணி போய் அடிச்சிட்டான் அப்படின்னா இப்போ பெரிய அசிங்கமாச்சு. உடனே ஒரு சாமி வந்து மலையாளத்தில் பேசுகிறது சார்.
என்னடா பாடினா போருமா ம். மலை சவுட்ரா ம். அப்படின்னு சொல்லிது. ஒரு பெரிய உத்தரவு கிடச்சிது. பாடினா போகிறோம் மலை சவுட்ரா அப்படின்னு ஒன்று அப்படி சொல்லிட்டு திருப்பி மயக்க போட்டு விட்டார். ஒரு ஜெய்ஜாண்டிக் பாடி. அப்போ தான் சரி பாடினா போகாது நம்ம மலைக்கு போகணுன்னு தோணி உடனே எங்கள் அப்பாட்ட கேட்டு மாலை போட்டு அப்போ நம்பியார் குருசாமியோட பழக்கம். போகலாம் வீரமணி நான் கூட்டுக்கேன். அப்போ நம்பியார் சாமி குரூப்பில் எல்லாம் ஆல் சினிமா பீப்புள், அது மட்டும் இல்லை ஆல் டிஐஜிஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே. இப்போ குழந்தைய நான் கூப்பிட்டு போகிறேன்டா அப்படின்னும் போது முதல் மலை 1970 நாங்கள் எல்லாம் போகிறோம். ஆமாம், அது நம்பியார் சாமியோட போன அனுபவம் அது ஒரு வித்தியாசமான. குருசாமின்னா நான் நிறைய குருசாமி பார்க்குறோம், பட் காம்ப்ரமைஸே இல்லாத ஒரு குருசாமி அவர். ஆமாம், அவரோட கண்டிஷனை மாலை போடும்போது கார்த்திகை 1ஆம் தேதி அவங்க வீட்டில் தான் மாலை போடணும். அத்தனை பேரும் அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டில் தான் மாலை போடணும். அவங்க வீட்டில் மாலை போடுறது மட்டும் இல்லை, அப்போ ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார் அவர். நீங்கள் எவ்வளோ மலைக்கு வரீங்க, நான் மலைக்கு வரேன், 40 நாள் 40 பேர் வீட்டில் பூஜை. நீங்கள் ஷூட்டிங் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நீ ஷூட்டிங் கேன்சல் பண்ணணும், உன் வீட்டில் பூஜைலாம் நீ இருக்கணும். ஃபுல் குரூப் அங்கே ப்ரெசென்ட் ஆகணும். அங்கே கச்சேரி நடக்கும். அங்கே வந்து ராஜ்குமார் சாமி அப்போ மெட்ராஸில் இருந்தார். அப்போ மாலை போட்டால் இங்கே வந்துடுவார். நம்ம கன்னட ராஜ்குமார் சாமி இங்கே வந்துடுவார். அவர் கச்சேரிக்கு வரணும். எந்தெந்த வீட்டில் பூஜை நடக்குதோ அந்தந்த வீட்டில் எங்கள் குரூப் கச்சேரி. வீரமணி, சங்கர் கணேஷ், முத்துராமன் சாமி பிரமாதமாக பாடுவார். அவர், ராஜ்குமார் சாமி எல்லாம் ஒரு 2 மணி நேரம் பாடணும். நம்பியார் சாமி கரெக்டாக 6 மணி பூஜைன்னா 5:45 வந்துடுவார். அவர் தான் விளக்கேற்றுவார். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். அவங்க வீட்டில் தான் மாலையை போடணும், அவங்க வீட்டில் தான் வந்து மாலையை கட்டணும். அதான் ரூலு. அதே மாதிரி மெயின் கண்டிஷன் ஒன்று கேட்டால் அத்தனை பேரும் சூப்பர் ஸ்டார்ஸ். அங்கே நம்பியார் சாமி பண்ணாத படம் இல்லை, சிவாஜி சார் பண்ணாத படம் இல்லை, விகேஆர் சார் பண்ணாத படம் இல்லை, ஸ்ரீகாந்த் பண்ணாத, எல்லாருமே பிஸி அப்போ ஷெடியூலில். அப்போ ராஜ்குமார் சாமி இந்த பக்கம் கர்நாடகாவில் பயங்கர பிஸி, மோர் தேன் காட் அவர். ஆமாம், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அவர் வந்து முதல் கண்டிஷனை மாலை போடுற அன்றைக்கி அவங்ககிட்ட தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி மாலை போட்டதுலேருந்து ஷூட்டிங்லாம் போகலாம், அதுக்கெல்லாம் அலவுடு. சபரிமலைக்கு இருமுடி கட்டி வண்டி ஏறியாச்சுன்னா மலைக்கு போயிட்டு கீழே இறங்குற வரைக்கும் சினிமாவை பற்றி மொத்தம் வாய் தரக்கூடாது. நான் இதை இங்கே தான் 1979 இங்கே தான் அந்த பாட்டு ஷூட்டிங் நடந்தது, இதெல்லாம் பேசக்கூடாது. சினிமாவை பற்றி ஒரு வார்த்தை கூட சபரிமலை ட்ரிப்பில் இருக்கக்கூடாது. யாராவது பேசினா 50 ரூபா ஃபைன், யாராவது சிகரெட் பிடிச்சா 50 ரூபா ஃபைன், யாராவது வெத்தலை பாக்கு போட்டால் 50 ரூபா ஃபைன். இப்படி இந்த 50 ரூபா ஃபைன் வந்து சினிமா ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக அந்த 42 நாளில் அவர் சொல்லுவார். ஷூட்டிங் சிவாஜி சார் சொல்லுவார், எங்கள் ஷூட்டிங் இருக்கா, இந்த வருஷம் மலைக்கு விட்டுடு, அடுத்த வருஷமா. இல்லை 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 ஷூட்டிங் தள்ளி போட்டுக்கலாமா, எந்த டேட்டில் வச்சுக்கணும், எந்த டேட்லாம் இல்லை, நம்ம இந்த டேட் கிளம்புறோம், இந்த டேட்டில் திரும்பி வரோம். ஸ்ட்ரிக்டா. அதாவது ஒரு எந்த காம்ப்ரமைஸும் யாருக்காகவும் கிடையாது சார். சின்ன பையனாக இருந்தாலும் ஒரே ரூல் தான், வீரமணியாக இருந்தாலும் ஒரே ரூல் தான், ராஜ்குமார் சாமியாக இருந்தாலும் ஒரே ரூல் தான், சிவாஜி கணேசனாக இருந்தாலும் ஒரே ரூல் தான். அதை மாதிரி ஆரம்பித்து அவரோட பயணம் போச்சு. அப்போ தான் இந்த சபரிமலையை பற்றி நிறைய ரகசியங்கள். நம்பியார் சாமி வந்து அப்போ வழியில் என்ன பண்ணுவோம், நம்ம நிறுத்துவோம் வண்டியை. போகும்போது கோயம்புத்தூரில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே நிறுத்துவார். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட் வச்சுருப்பார் சார். செங்கல்பட்டு பிள்ளையார் கோயில், இப்போ நம்ம செங்கல்பட்டு பிள்ளையார் கோயில் வழியாக போகிறது. அப்போ செங்கல்பட்டு பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும். அங்கே இறங்கி கூட 4 பேர் சமயக்காரங்க வருவாங்க அடுப்போட. ஏய் இங்கே ஒரு 2 மணி நேரம் பஜனை, வண்டி நிறுத்துறா அப்படின்னுவார். அதே மாதிரி ஷெட்யூல் போடுவார் சார். கார்த்தால நைட்டு இங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பிடுறோம், 5 நாள் கழித்து உள்ளே 8 மணிக்கு திருப்பி உள்ளே நுழையிறோம் அப்படின்னு. ஒரு வாட்டி 4:30 மணிக்கு செங்கல்பட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் குஷி, ஏன்னா 42 நாள் விரதத்தில் இருக்காங்க எல்லோரும். 42 நாள் விரதம் முடிஞ்சு ஆஹா சீக்கிரம் போயிடலாம் அன்றைக்கி அப்படின்னு. ஆனால் 4 மணிக்கு செங்கல்பட்டு வருது. 4 மணிக்கு செங்கல்பட்டுனா அப்போ இந்த மாதிரி பைபாஸ்லாம் கிடையாது, மிஞ்சி மிஞ்சி போனால் 2 மணி நேரத்தில் மெட்ராஸுக்கு வந்துடலாம். செங்கல்பட்டு பிள்ளையார் கோயிலில் வண்டியை போடுறா அப்படின்னார். எங்கள் எல்லாருக்கும் ஷாக்கு. குருசாமி எது ஏய், ஏன்னா சபரிமலைக்கு போய்ட்டு திரும்பி வரோம், என்னடா மளிகை சாமான் இருக்கும் உங்கள்கிட்ட அப்படின்னு சமயக்காரன் கூப்பிட்டு கேட்குறாரு. ஏன்னா சபரிமலையிலையும் அன்னதானம் இவர் தான்,
நம்ம எல்லாருமே நாங்கள் அங்கே சாப்பிட்றது தான். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லாம் கிடைக்கும். இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாம் கிடைக்கும். இப்போ என்னென்னா மிச்சம் இருக்குது, ரவா இருக்குது, தோசை பார்த்து போடுறதுக்கு மாவு இருக்குது, கொஞ்சம் கூட மிளகா பொடி, அது இது பருப்பு பொடி அதெல்லாம் இருக்குது. நீ உன் வேலையை ஆரம்பி. வீரமணி வா, கணேஷ் வாடா, ராஜ்குமார் வாங்க, ஒரு 2 மணி நேரம் கச்சேரி. சிவாஜி சார்னு ஷாக் ஆகிடுச்சு. குருசாமி 4 மணி தான் இருக்குது, 6 மணிக்கு போயிடலாம், 8 மணி தான் என் ஷெட்யூல், 8 மணி தான் வீட்டு உள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லுவார், யோ சினிமாவில் மட்டும் எனக்கு இல்லை இல்லையா அவன் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி வீரமணி சினிமா வந்து கரிமலை டாப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏறும்போது விகேஆர்னுக்கு அதை விட கஷ்டம். ஐயோ எம்மா அப்படின்னு ஒரு பின்னாடி வந்துட்டு வீரமணி சினிமா முன்னாடி, சாமி ஐயப்போ பாட்டு பாடும்போது மட்டும் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் பாடினல, அப்போ ஈஸியாக இருந்ததுல ஏறா அப்படின்வாரு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த அந்த பக்தியோடு கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்னோடய லைஃப் இப்படியே போயிருந்த போது ஒரு பெரிய ஜட்ஜோட வீட்டு கல்யாணம் இதில் நடக்குது, உட்லண்ட்ஸ் லானில். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பாடகர் கச்சேரி பண்ணுறாரு அதில். அப்போது இந்த லானில், உட்லண்ட்ஸ் லானில் உங்களுக்கு தெரியல, அவங்க டேபிள் போட்டிருக்கிறதே இது மாதிரி ரவுண்ட் டேபிள் 4 சேர், ரவுண்ட் டேபிள் 4 சேர் அப்படி போட்டிருக்காங்க. மிகப்பெரிய பாடகர், அவர் பேர் சொல்ல முடியாது, அவர் கச்சேரி பண்ணுறாரு. 6:30 மணிக்கு ரிசப்ஷன் ஆரம்பிக்குது, 7 மணிக்கு பஃபே ஆரம்பித்தாச்சு. எல்லாம் உட்காந்து இப்படி கால் மேலே கால் போட்டு வேறு தட்டை வேறு எப்படி வச்சுப்பாங்க, அவங்க இப்படி வச்சு சாப்பிட்றாங்க. அந்த பெரிய பாடகருக்கு கோவம் வந்து மங்களம் பாட்டார் 15 நிமிஷத்தில். அவர் ஜட்ஜு வீட்டு கல்யாணம் அதெல்லாம் பார்க்கல அவர். ஏன்னா நான் பாடுறேன், எதிர்க்க உட்காந்து சாப்பிட்டு ஸ்பூனை குத்திட்டு இருக்கான், சாப்பிட்டு இருக்கான். நோ, கேன்சல். நீனாமரூபமுலகு நித்ய ஜெய மங்களம் இறங்கிட்டார். அந்த ரிசப்ஷனுக்கு நான், வீரமணி சித்தப்பா, எங்கள் அப்பா 3 பேர் அந்த ரிசப்ஷனுக்கு போயிருக்கோம், அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்கோம். அப்போ அந்த ஜட்ஜை வீரமணி சித்தப்பா பார்த்து, வீரமணி நல்ல சமயத்தில் வந்தீங்க, இது மாதிரி ஆகிடுச்சு, நீங்கள் கண்டினியூ பாட முடியுமா? இல்லை சார், இது ப்ரோக்ராம், இது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பாடகர் அவர் பாடாமல் போயிட்டார். அப்போ இந்த இடத்துல வந்து நான் போய் பாடினேன்னா அண்ணன் எப்போ சாவான் தின்னு எப்போ காலியாகுன்ற மாதிரி ஆகிடும், தப்பாக போய்டும் சார். அதுவும் பெரிய சிங்கர். இப்போ என்னோட ஒரு ஜூனியர் சிங்கர் பாடிந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட மிகப்பெரிய சிங்கர், என் மானத்தை காப்பாற்றுங்க. அப்போ எம்ஜிஆர் சிஎம், அவர் அந்த கல்யாணத்துக்கு வராரு. முன்னாடியே சொல்லி ப்ரோட்டோகால் படி சிஎம் கல்யாணத்துக்கு வராரு. இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் வந்தாச்சு. சரி, இல்லை நான் அவர்கிட்டே கேட்டு சொல்கிறேன், அப்படின்னா பாடுவியா அப்படின்னா. உடனே அந்த பாடகருக்கு அது கிளம்புற காரில் ஏறுறாரு. அப்போ போய் உங்கள் செக்ரட்டரி போய் கேட்குறாரு, தாராளமாக பாட்டு, எனக்கு நான் பாடல, அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீ ஃபில்லப் பண்ணுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் ஆர்கெஸ்ட்ரா இருந்தால் யூ கேன் யூஸ் மை ஆர்கெஸ்ட்ரா ஈவன் அப்படின்றார். ஸோ அந்த ஆர்டிஸ்டோட ஆர்கெஸ்ட்ரா ஒரு வயலின் மிருதங்க, கிளாசிக்கல் கச்சேரி, வயலின் மிருதங்க எல்லாத்தோடையும் வீரமணி பாட வந்த சந்தோஷம். நான் சித்தப்பா எல்லாம் ஸ்டேஜில் பாடுறோம். அப்போ வந்து அது எங்கள் சித்தப்பா கச்சேரியில் நான் தான் பாடுவேன். வரிசையாக ஒரு 1 hour பாடுறாரு சித்தப்பா. இப்போ அடுத்த பாடல் கல்யாண கச்சேரி கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருக்கணுமே அப்படின்னு. இப்போ வெளியே வந்த படம் தெய்வம் என்ற படத்திற்காக மருதமலை மாமணி சோமுப்பிள்ளை பாடின பாட்டு. அவரை மாதிரி இனிமேல் யாரும் பாட முடியாது. அவர் மிகப்பெரிய பாடகர். அவர் நைட்டு 9 மணிக்கு கச்சேரி ஆரம்பிச்சாருன்னா காத்தலாம் 5 மணிக்கு தான் முடிப்பார். அவர் பாடின பாட்டு, அவர் பாடின முதல் சினிமா பாட்டாக தான், அவர் பாடின கடைசி சினிமா பாட்டாக தான். இதை பெரிய இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துட்டு அதை வந்து என் புள்ள பாடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஆரம்பிக்கிறேன். கோடி மனாதி தேவன் எல்லாம் பாடும்போது உள்ள தலைவர் வர்றார். வந்தவர் என்ன பண்ணார், எப்போவுமே அவர் நேராக மணமக்கள்கிட்ட போவார், பார்ப்பார், கச்சேரி நடந்தால் வந்து உட்காருவார், ஒரு பாட்டு கேட்பார், எழுந்து போயிடுவார். அதான் அவரோட யூஷுவல் ப்ரோட்டோக்கால். அங்கே போல் அவர் தேவா பாட்டுக்கு நேரம் வந்து இந்த வயலினிஸ்ட் பக்கத்தில் இப்படி உட்காருவார் சார் மேடையில். மேடை முனையில் இவங்களாம் எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறதா வேண்டாமா, எப்படி வயலினிஸ்ட் எப்படி எழுந்திருக்க முடியாது, மிருதங்கத்தை வச்சு அவன் தூக்கவும் முடியாது, நாங்கள் உட்காந்துருக்கோம், எங்களுக்கும் எழுந்திருக்க முடியாது, பாடிட்டு இருக்கோம். பாடுறேன், ஃபுல்லாக பாடி முடிச்சுட்டு
நமஸ்காரம் பண்ணோம். சித்தப்பாக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் ரொம்ப, ஏன்னா அப்போது இந்த உலகம் சுற்றும் வாலிபன்லேருந்து கம்போசிங்கில் நேற்று இன்று நாளையிலேருந்து எல்லாம் சித்தப்பா இருந்திருக்காரு. சூப்பரா வீரமணி பையன் பிரமாதமாக பாடுறாங்க, உன் பிள்ளை தானே அப்படின்னாரு. எங்கள் அண்ணா பிள்ளை என் பிள்ளை மாதிரி தான். சரி, வெரி குட். என்ன பண்ணுறான்? என் கூட பாடிட்டு இருக்கான்னாரு அவர். நான் சொன்ன பாருங்க முன்னாடி, டேய் வீரமணி நம்ம கூத்தாடி, புரியுதா, உருப்படியாக என்ன பண்ணுறான்னு சொல்லுன்னாரு. உருப்படியாக என்னடா பண்ணுறான்? இல்லை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிகாம் படிச்சிருக்கேன். அப்போ தான் நான் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்ட் வந்திருக்கு. நான் இந்த சும்மா இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிச்சிருந்தப்போ இந்த ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் படிக்க ஆரம்பித்தேன். சும்மா இருக்கமே இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வான்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லி ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்காவது கற்றுக்கோனா ஏதாவது ஒரு கம்பெனி வேலையாவது கிடைக்கும். எங்கள் மாமா அந்த லெவலுக்கு வந்துட்டார். சரி, இனிமேல் எனக்கு கவர்மெண்ட் போஸ்ட் வாய்ப்பு இல்லை, சரி அட்லீஸ்ட் ஒரு கிளார்க்காவது போய் தொலைலாம், நீ ஷார்ட் அண்ட் கற்றுக்கோப்பான்னு சொல்லிட்டு எங்கள் மாமா கம்பல்ஷனில் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் கிளாஸ் போய் சும்மா இருக்கமே போனது வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹையரும் பாஸ் பண்ணேன், தமிழ் ஷார்ட் அண்ட் ஹையரும் பாஸ் பண்ணேன், டைப்ரைட்டிங் ஹையரும், தமிழ் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் டைப் ரெண்டும் ஹையரும் பாஸ் பண்ணேன். இந்த 4 குவாலிஃபிகேஷன் இருந்தது. அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கால்ஃபர் பண்ணாங்க, ஒரு கவர்மெண்ட் போஸ்ட். அது வந்து சிஐடி ரிப்போர்ட்டர் போஸ்ட். சிஐடி ரிப்போர்ட்டர்னால் யார் கவர்மெண்ட்டில் இருக்காங்களோ அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாராவது இப்போ எதிர்கட்சிக்காரங்க மீட்டிங்கில் பேசுவாங்க, அதை நாங்கள் கவர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இந்த வேலை இதுக்கு வந்து போலீஸ் பர்சனாலிட்டி தேவையில்லை. இந்த கட்டு, ஹைட்டு, இவ்வளோ தூரம், பாடி, நம்மளுக்கு அது எதுவுமே எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் அர்ஜுன்ட்டு, அது மாதிரி எந்த குவாலிஃபிகேஷனும் போலீஸ் குவாலிஃபிகேஷனும் நமக்கு கிடையாது. இந்த போஸ்ட் வருது. இந்த போஸ்ட்டுக்கு நான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கேன் போலீஸில் எஸ்பிசிஐடிக்கு. இது பாருங்கன்னா அது கரெக்ட் நேரம் நமக்கு இருந்தால் நல்ல டைம் வந்ததுன்னா எல்லாம் கை கூடுன்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக அதுக்கு எம்ஜிஆர் வந்து உருப்படியாக என்னடா பண்ணுறான் புள்ள அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு போலீஸ் துறையில் வேலை வாங்கி கொடுத்ததே எம்ஜிஆர் தான் இல்லை? நாளைக்கு உங்கள் பேப்பர் என் டேபிளில் வரணும் சொல்லிவிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு போயிட்டு திருப்பி வராரு கிளைமாக்ஸ் மாதிரி. அந்த நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இதெல்லாம் பார்த்துருவோம்மா. ஆஹா, எப்படி எதை மாதிரி கையில் பணம் வாங்குறோம். இந்த போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷனே கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அப்படி இங்கேயே வந்து எங்கள்கிட்டே நீ ஆழம் பார்க்குறியா? நீ உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துலாம் கூட நான் போய் மாட்டிருக்கேன். Chai with Chitra. Social talk.